a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. தமிழ்நாடு அரசியலில் அதிரடியாக மாறிய காட்சிகள். ஆட்சி அமைக்க விஜய் உரிமை கோரிய போதிலும் இதுவரை அழைப்பு விடுக்காத ஆளுநர் அர்லேக்கர். இரண்டாவது நாளாக ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்த தாவேக தலைவர் விஜய். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இருவரும் ஆலோசனை. தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கரும் தாவேக தலைவர் விஜயும் பேசியது என்ன? பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் உத்தரவிட்டுள்ளதாக தகவல். நூற்று 18 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதங்களை சமர்ப்பித்தால் மட்டுமே பதவியேற்க அழைக்க முடியும். விஜயை பதவியேற்க அழைப்பது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் தகவல். காங்கிரஸ் தவிர இதுவரை வேறு எந்த கட்சியும் தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு தர முன்வரவில்லை. பெரும்பான்மை இடங்கள் கிடைக்காததால் விஜய் ஆட்சி அமைப்பதில் நீடிக்கும் சிக்கல். தாவேக பக்கம் காங்கிரஸ் சென்ற நிலையில் அதிமுக திமுக தனித்தனியே ஆலோசனை. இணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து ஆலோசித்ததாக தகவல். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இல்லத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அவசர சந்திப்பு. திருமாவளவன், பே. சண்முகம், வீரபாண்டியன் உள்ளிட்டோர் ஸ்டாலினுடன் ஆலோசனை. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்கப் போகின்றன என்பதற்கு எந்த ஆதாரபூர்வமான தகவலும் இல்லை. அதனால் அதை பற்றி பேச எதுவும் இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. திமுகவா தாவேகவா? தர்ம சங்கடத்தில் விசிக கம்யூனிஸ்டுகள். ஆட்சி அமைப்பாரா விஜய்? விசிக கம்யூனிஸ்டுகள் கையில் முடிவு. காங்கிரஸ் எதிர்ப்பை தீவிரப்படுத்த திமுக முயற்சி. தாவேக பக்கம் செல்ல தயங்கும் சிபிஎம். சிபிஎம் பாதையிலேயே சிபிஐ விசிக பயணிக்கும் என தகவல். தமிழ்நாட்டை காப்பாற்ற திமுக அதிமுக இணைந்து திருமாவளவனை முதல்வராக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலர் சிந்தனை செல்வன் கோரிக்கை. தங்க விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் கடந்த 3 நாட்களில் சவரனுக்கு 2640 ரூபாய் அதிகரிப்பு. வெள்ளி விலை நேற்று கிலோவுக்கு 10,000 ரூபாய் அதிகரித்த நிலையில் இன்று மாற்றமில்லை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 275 ரூபாய்க்கு விற்பனை. பாகிஸ்தானுக்குள் இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலின் 1ஆம் ஆண்டு நிறைவு. இந்திய படைகள் ஈடு இணையற்ற துணிச்சலுடன் பதிலடி கொடுத்ததாக பிரதமர் மோடி பெருமிதம். தேசத்தின் ஆயுத படைகளின் சாதனைகளை வணங்குகிறோம் என காங்கிரஸ் பதிவு. அதே சமயம் சர்வதேச அரங்கில் பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்படவில்லை என்றும் விமர்சனம். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் பதவியேற்புக்கு ஏற்பாடு செய்திருந்த தாவேக விழா நடக்காததால் ஏமாற்றத்துடன் திரும்பிய ஆதரவாளர்கள்.
தாவேக ஆட்சி அமைக்க இன்னும் ஆளுநர் அழைப்பு விடுக்காத நிலையில் மெரினாவில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. கடற்கரை பகுதியில் போராட்டம் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. பெரும்பான்மையை முன்பே நிரூபிக்க கூறுவது சரியல்ல என சிபிஐ அறிக்கை. அரசமைப்பு சட்டத்தை ஆளுநர் மதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். முடிவெடுக்காமல் ஆளுநர் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். விஜயை கைப்பாவையாக்க பாஜக முயன்று வருவதாகவும் குற்றச்சாட்டு. விஜய் அவர்களை தன்னுடைய கைப்பாவையாக வைத்துக் கொள்ள பாரதிய ஜனதா முயற்சிக்கிறது. ஆளுநரும் அதற்கு ஏற்ப செயல்படுவது போல் தெரிகிறது. அவர் ஆதரவு கோரிய நிலையில் இன்னும் அது தொடர்பாக ஆளுநர் எந்த முடிவையும் எடுக்காமல் இங்கே குழப்பம் உருவாவதற்கு இடம் கொடுக்கிறார். இது ஏற்புடையதல்ல. நெல்லையில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் பரவலாக கனமழை. சாலையோர அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீர். மதுரை மாநகரில் பரவலாக கனமழை. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதி. ராமேஸ்வரத்தில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர். தருமபுரியில் கனமழை காரணமாக தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியதால் சிரமத்துக்குள்ளான மக்கள். மே 15ஆம் தேதி வேலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை. புகழ்பெற்ற குடியாத்தம் கங்கையம்மன் சிரசு திருவிழாவை முன்னிட்டு ஆட்சியர் அறிவிப்பு. கோடை வெயில் பாதிப்பு. தண்ணீர் தட்டுப்பாட்டால் தமிழகத்தில் தொடர்ந்து உயரும் கறிக்கோழி விலை. சில்லறை விற்பனையில் 1 கிலோ கறிக்கோழி 240 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர இன்று முதல் விண்ணப்பம். இணையதளம் வாயிலாகவோ அல்லது கல்லூரிகளில் உள்ள உதவி மையங்கள் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இடையே மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான பணிகளை தொடங்க நடவடிக்கை. 15 கிலோமீட்டர் தொலைவில் 12 மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக தகவல். மக்கள் ஆணையை சிதைக்கவோ தாமதப்படுத்தவோ முயற்சி நடப்பதாக பிரவீன் சக்கரவர்த்தி குற்றச்சாட்டு. ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை சிதைந்து போக வழிவகுக்கும் என்றும் பதிவு. தாவேகவை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருப்பது தமிழக மக்களின் ஆணையை அவமதிப்பது என கமல்ஹாசன் பதிவு. வென்ற எம்எல்ஏக்கள் பதவியேற்க முடியாமல் இருப்பது மாநிலத்திற்கே அவமானம் என்றும் காட்டம். ஆளுநர் அழைப்பு விடுக்காவிட்டால் நீதிமன்றம் செல்ல தாவேக திட்டம். சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்த பிறகு விஜய் முடிவு. நீலாங்கரையில் உள்ள விஜயின் வீட்டிற்கு வெளியே போடப்பட்டிருந்த பாதுகாப்பு முற்றிலும் அகற்றம். கான்வாய் வாகனங்கள் திரும்ப பெறப்பட்ட நிலையில்
வீட்டிற்கு போடப்பட்டிருந்த பாதுகாப்பும் விலக்கல். சென்னை தொல்காப்பிய பூங்காவில் திமுக தலைவரும் காபந்து முதல்வருமான மு.க.ஸ்டாலின் வழக்கம் போல நடைபயிற்சி. கான்வாய் அணிவகுப்புடன் கூடுதல் பாதுகாப்பு. திமுக அதிமுக கூட்டணி ஆட்சியா என்ற கேள்வியை மறுக்காத செம்மலை. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி எடுக்கும் முடிவு நல்லதாகவே இருக்கும் என பதில். எந்த முடிவாக இருந்தாலும் எங்களுடைய பொதுச் செயலாளர் நல்ல முடிவை எடுப்பார், தீர்க்கமாக முடிவு எடுப்பார். அவர் எடுக்கிற முடிவுதான் கடைசியில் நிற்கும். அவர் எடுக்கிற முடிவு நல்லதாகவே இருக்கும். எடப்பாடி கே பழனிசாமி கிங் மேக்கர் அல்ல, அவரே கிங். ஆலோசனைக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செம்மலை பேட்டி. கிங் மேக்கர்ல அவரே தான் கிங். இஸ் நாட் எ கிங் மேக்கர். எங்க பொதுச் செயலர் தான் கிங். அடுத்த ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடிக்கும் நிலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்கள். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஏற்பாட்டில் புதுச்சேரி நட்சத்திர விடுதியில் சுமார் 30 எம்எல்ஏக்கள் தங்க வைப்பு. சென்னையில் வெயில் அதிகம் என்பதால் எம்எல்ஏக்கள் புதுச்சேரி வந்துள்ளனர். அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் தங்கியிருப்பது ஏன் என்ற கேள்விக்கு அன்பழகன் பதில். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தோல்வி குறித்து அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி வருத்தப்பட்டார். புதுச்சேரி அதிமுக மாநில செயலர் அன்பழகன் பேட்டி. தாவேக்கு ஆட்சி அமைப்பதற்கு திமுக இடையூறு செய்யாது என அக்கட்சி தலைவர் ஸ்டாலின் உறுதி. 6 மாதங்களுக்கு ஆட்சியை தொந்தரவு செய்யாமல் கண்காணிப்போம் என்றும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.